டே 4க்கு ஜென்ரல் இங்கிலீஷ் என்ன படிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். பொது தமிழுக்கு செப்பரேட் வீடியோ இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இந்த டே 4ஓட டெஸ்ட், இந்த டே 4ஓட ப்ராக்டிஸ் டெஸ்ட் நீங்கள் September 22 நைட் 8 o'clock நான் உங்களுக்கு டெலிகிராமில் PDF சென்ட் பண்ணுவேன். 2 நாள் இருக்குது. ஸோ நிதானமாக படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜென்ரல் இங்கிலீஷில் 10th இங்கிலீஷ் யூனிட் 1 நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதில் இருக்க ஃபஸ்ட்டு ஃப்ளைட், ப்ரோஸ், போம், லைஃபு, அதுக்கடுத்து சப்ளிமெண்ட்ரி, இந்த டெம்பஸ், இது மூணுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த ஓவரால் யூனிட்டோட புக் பேக் வந்து பார்க்க போகிறோம். அடுத்த ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் 10th ஹிஸ்ட்ரி லெசன் 5 படிக்கிறோம், 8th ஹிஸ்ட்ரி லெசன் 2 படிக்கிறோம். பர்சன்டேஜில் PYQ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம போட்டு பார்த்து சால்வ் பண்ண போகிறோம். நான் உங்களுக்கு PYQ கொடுத்துருவேன். ஸோ வந்து யோசிக்க ஒன்றுமே இல்லை. நம்ம ஓவராலாக ஃபர்ஸ்ட் யூனிட் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதோட புக் பேக் வந்து பார்க்குறோம். புக் பேக்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா சினானம்ஸ். 3 ப்ரோஸ், போம், சப்ளிமெண்ட்ரி மூணுக்கும் புக் பேக்கில் சினானம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஆண்டனம்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் படிச்சுக்கோங்க. புக் பேக் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா படிங்க. புக் பேக்கில் இருக்க ஒன்லைன் கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராமர் வந்து நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். புக் பேக்கில் கிராமரும் இருக்கும், அதையும் சேர்த்து படிங்க. காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ் நமக்கு தெரியும். எக்ஸாமில் 5 கேள்விகள் அதுலேருந்து கேட்பாங்க, 4 இல்லாட்டி 5 கேள்விகள் கேட்பாங்க. காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட், சால்வ் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி அப்படிங்கிற லெசன் வந்து இம்பார்ட்டண்டான லெசன். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கன்ஃபியூசிங் ஆகிற மாதிரி இருக்கும், பொறுமையாக நிதானமாக படிங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறீங்க அப்படின்னா எடுத்ததுமே நோட்ஸ் எடுக்காதீங்க, பொறுமையாக ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுங்க. 10th ஹிஸ்ட்ரி லெசன் 5 சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இந்த 19th century. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். நிறைய இயர்ஸ் வரும், நிறைய மூமெண்ட்ஸோட நேம் வரும். அந்த மூமெண்ட்ஸை யார் வந்து ஃபவுண்ட் பண்ணா, அதுக்கடுத்து யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய லெசன். இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா தெளிவாக படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. மேக்ஸுக்கு உங்களுக்கு பர்சன்டேஜோட PYQ. இந்த PYQ நான் உங்களுக்கு 2022லேருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லா TNPSC எக்ஸாமோட கொஷின்ஸை கம்பைல் பண்ணி PDF நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அந்த கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க டெஸ்ட்டுக்கு. இது இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் 270 days ப்ரோக்ராம் இன்ட்ரோ அப்படிங்கிற வீடியோஸ் நான் நிறையா கொடுத்துருப்பேன். அதை ஃபுல்லாக ரெஃபர் பண்ணிவிட்டு டே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். PYQ பர்சன்டேஜில் போடணும்னு ஆசைப்பட்றீங்க, ஆனால் டே 1 டே 2 நீங்கள் படிக்கலை அப்படின்னா ஃபார்முலாஸ், எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ், புக் பேக் ஒன்லைன் கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் PYQக்கு நீங்கள் வரதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஓவராலாக இதை வந்து ஸ்டடி பிளான் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 2 days இருக்குது. பெஸ்ட் ஆஃப் லக். ஹர்ஷா TNPSC கிளாஸ் சேனலோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் பிளேலிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு 270 days ப்ரோக்ராம் இன்ட்ரோ அப்படிங்கிற வீடியோ இருக்குது. ஸோ நம்ம சேனலில் 270 days ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஃப்ரீயாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். 270 days ஃப்ரீயாக உங்களுக்கு நாங்கள் கோச்சிங் கொடுக்க போகிறோம், கைடன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி நீங்கள் படிக்க ஆரம்பித்து நடுவுலையே உங்ககிட்ட வந்து நாங்கள் காசு கேட்க மாட்டோம். முழுசாக 270 days 270 நாளுமே இலவச பயிற்சி, இலவச மாதிரி தேர்வு, இலவச கைடன்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். சரிங்களா? 270 days ப்ரோக்ராம் இன்ட்ரோ அப்படிங்கிறது. இந்த இன்ட்ரோ வீடியோ உங்களுக்கு ஒரு வீடியோவும் 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் தான் இருக்குது. டோட்டலாகவே எல்லா வீடியோவுமே ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இப்படி தான் இருக்கும். எதுவுமே மணிக்கணக்காலாம் இல்லை. மொத்தமாகவே ஒரு அரை மணி நேரத்தில் இது மொத்தமும் பார்த்து முடிச்சிடலாம். இதை பார்த்து முடிச்சுட்டு தான் நீங்கள் டே 1 கவுண்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க இந்த 9 வீடியோவை பார்க்காம டைரெக்டாக போயிட்டு டே 1 டே 2 அப்படிங்கிற கவுண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இந்த ப்ரோக்ராம் நாங்கள் September 8 லான்ச் பண்ணோம். September 16 டே 1 அப்படிங்கிற கவுண்ட்டு. September 8லேருந்து நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு டே 1 கவுண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம், நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் 270 days அப்படின்னு கொடுத்துருப்போம். அதுக்குள்ளே உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்க வீடியோஸ் எல்லாமே வரும். தமிழ் அப்படிங்கிறது தமிழ் 270 days. இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்க 100 இங்கிலீஷ் கேள்வி அட்டன் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து GS மேக்ஸ். தமிழுக்கு 100 பொது தமிழ் அட்டன் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து GS மேக்ஸ். ஸோ தமிழில் படிக்கிறவங்க 100 பொது தமிழ் அட்டன் பண்ணுறவங்க தமிழ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் பொது ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கவங்க வந்து அதை பார்த்துக்கோங்க. புதுசாக வரவங்க 270 days ப்ரோக்ராம் அப்படிங்கிற இன்ட்ரோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.